ஒவ்வொரு தலையா வந்து துண்டிக்கிறார். தலையை துண்டிச்சா மேலும் மேலும் தலை வளர்றதான். மொத்தமா 10 தலையும் துண்டிக்கிறதானே அப்படின்னா இல்ல, அவன் வந்து ஒரு தலைக்காவது புத்தி வந்து இப்பயாவது சரணாகதி பண்ணிட்டு வரான்னு இப்பவும் பாக்குறான். எதிவா ராவண ஸ்வயம்ங்கிறத மனசுல வச்சுட்டே இருக்கிறவர். இப்ப ஒரு தலைக்கு புத்தி வந்து இங்க வந்துட மாட்டானா அப்படின்னு பாக்குறான். அதனால ஒவ்வொரு தலையா கட் பண்றார். ஏன்னா ஒரு தலை போச்சுன்னா இன்னொரு தலை பார்க்குமே, இந்த தலையை காணுமே அப்படின்னு தேடும் இல்லையா. அதனால ஒவ்வொரு தலையா கட் பண்றான். அந்த தலையை போனதை பார்த்தாலாவது அறிவு வருதா அவனுக்கு அப்படின்னு பாக்குற. ஆனா 10 தலையும் போனாலும் அவனுக்கு அறிவு வராதான். தலை போக போக அவனுக்கு திரும்ப வரதான் தலையெல்லாம். ஏதோ இந்த மரமெல்லாம் வெட்டினா திரும்ப துளித்து வருமே, அது மாதிரி முளைச்சு வரதான் தலை. அப்ப இந்த மாதிரி சொல்றான், உங்களுக்கு தெரியாதா, நான் சொல்லணுமா உங்களுக்கு, பிரம்மாஸ்திரத்தால தான் அவனுக்கு உயிர் போகும் வரம் வாங்கிட்டு இருக்கானே அவன், அதனால நீங்க பிரம்மாஸ்திரத்தை தான் பிரயோகிங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான், விண்ணப்பிச்சுக்கிறான். உடனே பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறார்.